ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம R15 வந்து ஹில்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். மேபி இது ஹில்ஸ்ன்னு சொல்கிறத விட கார்னரிங் தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரைடர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் கார்னரிங் தான். ஸோ இன்றைக்கி நான் ஒரு பெஸ்ட் பிளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா முன்னாடி அந்த லாரி வீடியோ போட்டேன் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஒரு கார்னர் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் அதுதான். ஸோ அதை தான் நான் மீன் பண்ணிட்டு நான் கார்னரிங். ஸோ நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஹில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோடு வந்து தாறுமாறாக இருக்கும். நீங்கள் மோட்டோ ஜிபி ரேஸில் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு கார்னர் ஒரு டேர்ன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் அந்த அளவுக்கு செதுக்கிறதுக்கான இந்த ரோட்டை. நான் இன்றைக்கி போயிட்டுருக்கிற இந்த இடம் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ஒரு டிராஃபிக்குமே கிடையாது. நீட்டாக நமக்காகவே வச்ச மாதிரி ஒரு நமக்கானவே ஒரு ஸ்பெஷல் ட்ராக் மாதிரி தான். இந்த ஃபாரஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா முழுசாகவே எரிஞ்சிருக்கு, ஃபுல்லுமே எரிஞ்சு போயிடுச்சு. சைடு ஃபுல்லாமே எரிஞ்சிருச்சு. பார்க்கறதுக்கு வந்து இந்த சம்மரில் எரிஞ்சு முக்கால்வாசி மரம் வந்து எரிஞ்சு போயிருக்கு. நம்ம கவர்மெண்ட் வந்து மரம் வைக்கிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணுதோ அதே மாதிரி அதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அப்போ இதனால் வைக்கிறதுல என்ன பிரயோஜனம் எனக்கு தெரியல. மேபி இந்த மாதிரி எல்லாமே எரிஞ்சிட்டு போயிடுச்சுன்னா இருக்கிற இந்த மாதிரி காடுகளும் நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்னா இந்த மலையை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் போதுமான மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே எரிஞ்சிருக்கு. இது வந்து நல்லதில்லை. கவர்மெண்ட் வந்து நடுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ அக்கறை கட்டுறாங்களோ அதே மாதிரி இந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நெருப்பில் இருந்து அழியாமல் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். ஸோ இது வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் அதுக்கு கேர் பண்ணிவிட்டு கடைசியில் பெற்றதுக்கு கொண்டு போய் தூக்கில் போகிறோம். ஜோக்கில் சீரியஸாக. ஸோ மேபி இந்த மாதிரி நம்ம பக்காவாக இருந்த இந்த இடம் ஃபுல்லுமே தீக்கிரையாச்சு. ஸோ நம்ம மரம் நடுறது முக்கியம், அது வந்து கல்யாணம் பாதுகாப்பு தான் முக்கியம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம கார்னரிங் வந்து எப்படி இந்த ஸ்டெபிலிட்டி இருக்குது, இந்த 146 டயர் R15 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் வந்து கார்னரிங் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கார்னர்ஸில் நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது இந்த பைக்கில் செம்ம ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. 146 ஆக்சுவலாக 180 190 அந்த டயர்ஸ்லாம் வந்து அதோட ஹேண்ட்லிங் எப்படின்னு தெரியல. ஆனால் 140யோட ஹேண்ட்லிங் எப்படின்னா சடனாக டேர்ன் ஆகுது. இதில் நீங்கள் பேலன்சிங் மட்டும் உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஸ்கிட் ஆகிடும். இந்த 146னோட ஒரு 6 to 5 inch கேப் சைட்லேயும் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ரொம்ப ஸ்லோப்பாக கேர்வியாக கொடுத்துருவாங்க டயர். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ரீச் பண்ணும்போது நல்ல பேலன்சிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம கார்னரிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரீச் ஆக முடியும். மேபி அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்னா சடனாக டேர்ன் பண்ணும்போது ஸ்கிட் ஆகிடும். நான் இப்போ போயிட்டுருக்க அந்த டேர்னில் ரொம்ப பர்ஃபெக்டாக 100% க்ரிப்பாக இருக்குது. மேபி இதே ரெயின் சீசனில் வந்திருந்தோம் அப்படின்னா இதோட ரிசல்ட் இன்னும் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஏன் சொல்கிறேன்னா அதில் ஸ்லிப்பரியாக இருந்திருக்கும். நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது வந்து முழுசாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டயரோட வந்து குவாலிட்டியை நம்ம ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு அப்புறம் வந்து வண்டி வந்து சடனாக டேர்ன் ஆகுது. அது காரணம் வந்து அந்த டயரோட வந்து ஸ்லோப் தான், அந்த டிசைன் தான். மேபி இந்த டயரில் நீங்கள் வந்து பழகில எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இப்போ தான் நியூ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஹெவியான கார்னரிங்கில் நீங்கள் வந்து லீன் பண்ணாதீங்க. மேபி இது உங்களுக்கு வந்து தப்பாக கூட போய் முடியலாம். ஏன்னா நீங்கள் புதுசாக வந்து எடுத்துருப்பீங்க. அப்போ தான் வண்டி ஸ்போர்ட்ஸ் வண்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் நிச்சயமாக கார்னரிங் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட அது ரொம்ப சங்கடங்கள் உண்டாக்கிடும். அது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த டயரோட நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிறது தான் பெஸ்ட் ஐடியா பொறுத்தவரைக்கும்.
ஸோ இந்த இந்த ட்ராக்கில் இது ஆக்சுவலாக இது ரோடு, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது. நம்ம ஒரு ட்ரெயினிங் ட்ராக் மாதிரி தான் இருக்குது. மேபி நான் வந்து பப்ளிக்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் என்னோடய வேலை மட்டும் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன். இதே ட்ராக்காக இருந்தால் அது இன்னும் ஸ்பீடாக கூட கார்னரிங் பண்ணலாம். மேபி இதை விட ஒரு ஒர்த்தியான பிளேஸ் வந்து எனக்கு கிடைக்கும்னு தெரியல. ஸோ இது வந்து ஓகே. வண்டி வந்து கார்னரிங் இப்போது நல்ல ஸ்டெபிளாக இருக்குது. எனக்கு வந்து எந்த ஒரு வண்டி வந்து ஸ்கிட் ஆகிற ஃபீலும் இல்லை, நீட்டாக போயிட்டுருக்கு. மேபி இது வந்து ஒரு 40 தாண்டி 40 டிகிரிலேருந்து ஒரு 50-60 கிட்ட மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிகிரி ஆங்கிள் வந்து நம்ம சாப்பிட்டு அது வந்து கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. என்ன சொல்கிறது, டக்குன்னு லீன் ஆகுது, டக்குன்னு ஒரு செகண்டில் அப்படி லீன் ஆகுது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கார்னரிங் தான் ஈஸி. மேபி நீங்கள் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸாக கிடையாது, இப்போ தான் நியூவாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து தப்பாக முடியாத சான்சஸ் இருக்குது, ஸ்கிட்டாக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 140cc பொறுத்த வரைக்கும் கார்னரிங் வந்து உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஒரு 20 டிகிரி வந்து அது பேலன்சிங்காக இருக்குது. அது கீழே நீங்கள் போகும்போது சடனாக வந்து டேர்ன் வந்து கட் ஆகும். ஸோ இது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100%. நம்மளால் ஈஸியாக வந்து கோனர் வந்து என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்தாலும் ஒரு 2 செகண்டில் நம்ம அதை வந்து டேர்ன் பண்ண முடியும். இது மேபி வந்து டிஃப்ரெண்ட்டாக டயரோட சைஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஆங்கிள் வந்து வேரி ஆகலாம். ஆனால் 140ல் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா கார்னரிங் பொறுத்த வரைக்கும் சடனாக டேர்ன் ஆகுது. அது எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, சடனாக டேர்ன் ஆகுது. அந்த ஒரு 20-30 வரைக்கும் பேலன்சிங்காக இருக்குது. அதுக்கு கீழே 40, 60, 50 ஆங்கிளில் நம்ம வந்து லீன் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப சடனாக இருக்குது. உங்களோட ஹேண்ட்லிங்கில் வந்து பேலன்சிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கார்னரிங்கில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காதுனால நீங்கள் வந்து அதை ஈஸியாக ரீச் ஆகிட்டு ஸ்பீடாக இருக்குன்னா நிறைய சான்சஸ் நான் ஃபீல் பண்ண தான் நான் சொல்கிறேன். ஸோ ஓப்பன் ரோட்டில் வந்து யார் வேணாலும் ஓட்டிடலாம், ஹைவேஸில் வந்து யார் வேணாலும் டாப் ஸ்பீடு போகலாம், 150 கார்னரில் டாப் ஸ்பீடை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுதான் உண்மையான ரைடரு. ஸோ அந்த ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து பைக்கை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன்னா எல்லா நேரமும் நம்ம ஸ்ட்ரைட்டான வேலை போகிறது சாத்தியமே கிடையாது. சடனாக ஒரு கார்னரிங் வருதுன்னா நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கும். ஸோ மேபி நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது வந்து ஆக்சிடென்ட் பண்ணலாம். கார்னரிங்கில் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணவே கூடாது, பண்ணவும் கூடாது. ஹைவேஸில் நீங்கள் எந்த ஒரு ஃபோக்கஸும் பண்ண தேவையே இல்லை. ஆக்சிலரேஷன் டாப்பில் போய்ட்டு ஆக்சிலரேஷன் கண்டிப்பாக போய் பார்க்குறது தேவை பிரேக் பண்ணுறது. கார்னரிங் அது கிடையாது. கார்னரிங் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டே. ஒரு பைக்கரோட ஹையஸ்ட் ஸ்கில்லுன்னே சொல்லலாம். ஹையஸ்ட் ஸ்கில் ஒரு பைக்கர் அப்படின்னா அந்த பைக்கரோட கார்னரிங் அந்த எபிலிட்டி தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எப்படின்னா 100% நீங்கள் பண்ணலாம். நான் வெட் கண்டிஷன் சொல்கிறேன். சம்மர் வெட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி நான் ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் கட் பண்ணிட்டேன், அது உங்களுக்கு வந்து வெட்டில் வந்து ஹெல்ப் பண்ணும். அது 100% கூட ஹெல்ப் பண்ணும். நான் அதை டெஸ்ட் பண்ண ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஏன்னா வெட்டில் தான் வந்து டயர் வந்து ஸ்பின் ஆகாமல் அது வந்து நம்மளை ஈஸியாக வந்து ரைட் பண்ணி கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பிரேக் போட்டே ஆகணும். ஏன்னா அனிமல்ஸ்லாம் வந்து யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த இந்த ஒவ்வொரு கார்னரும் வந்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு கார்னரும் லேர்னிங் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். உங்களால் ஒரு ஸ்பீடு அப்படின்லாம் ஸ்பீடான கார்னர் 30 to 50 இந்த ஒரு 30குள்ளே தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்க. ஆனால் அதுலேயும் நீங்கள் வந்து உங்களோட ஹிப் வந்து சப்போஸ் நீங்கள் ஷேக் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து வண்டிக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. இந்த கார்னர்லாம் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செதுக்கிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஒரு லேர்னிங் ஃபீல்டுன்னு தான் சொல்லலாம். மேபி பப்ளிக்கோட இன்டர்ஃபியர் நிறைய இருக்கலாம். அவங்களோட வேலை நீங்கள் போகிறத நீங்கள் வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவங்களோட லைனுக்கு நீங்கள் கிராஸ் ஆனீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஆபத்தாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட லைன்லேயே நம்ம வந்து பப்ளிக் ரோட்ஸ் பொறுத்த வரைக்கும்
கரெக்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி கார்னரிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்டு ஃபோர்த்துக்குள்ளே நீங்கள் வந்து கியரை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நார்மல் பைக்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் கியருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. R15 நான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது தேர்ட் ஃபோர்த்தாக. ஸோ இந்த கியர்ஸ்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் மொத்த ஹில்ஸையும் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, ரொம்ப வேர்ட்டிக்கலாக இருக்குது, அங்கெல்லாம் எப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஸ்பீடை வந்து கார்னர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கியர் சேஞ்ச் பண்ணாமல் நீட்டாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான பிளைண்ட் ஸ்பாட்லலாம் நீங்கள் வந்து பார்த்து போகணும். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து ஹார்ன் அடிக்காமலே நிறைய பேர் வருவாங்க. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா ஹார்ன் அடிக்கலாம், பேட்ரி போயிடும், அது ஒரு விஷயம். பேட்ரி போனால் கூட வாங்கிக்கலாம், உயிர் போச்சுன்னா மறுபடியும் வாங்க முடியாதுங்க. ஸோ ரொம்ப எமர்ஜென்சியான டைமில் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ன் அடிக்காதீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து இதில் ஃபாரஸ்ட் ஏரியா, விசிபிலிட்டி எப்படி இருக்குது, நம்மளோட கார்னரிங் விசிபிலிட்டி வந்து டாப் நாச்சாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு வந்து கிளியராக இருக்குது, கிளியர் கட்டாக இருக்குது. நம்மளால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஈஸியாக டேர்ன் பண்ண முடியும். சம்மர் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவிடாக இருக்குது. ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, ட்ரையான லீஃபு, ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்துமே வந்து ஆட்டம் தான். இலை ஃபுல்லுமே கொட்டிடுச்சு. பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இல்லை, ஆனால் அந்த ரோடு என்றைக்குமே வந்து ப்ளசண்ட் தான் பைக்கர்ஸ்க்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கார்னரிங் பண்ணும்போதும் அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, செமையாக இருக்குது. ஸோ அந்த அந்த எபிலிட்டி வந்து உங்களுக்கு இந்த பைக்ஸில் வந்து நம்ம கெயின் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எங்கேயா இருந்தாலும் தைரியமாக போக முடியும். ஏன்னா சடன் கார்னரிங் வருது அப்படின்னா உங்களால் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட்லாம் ஸ்டேட் வேஸில் நடக்கிறது இல்லை, கார்னர்ஸ் தான், சின்ன கார்னர்ஸில் தான் வந்து அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த R15 ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. நம்ம லீன் ஆங்கிள் பண்ணும்போது என்ன அப்படின்னா அதோட பெடல் கூட வந்து கீழே வந்து டச் பண்ணுறது. ஆக்சுவலாக அதில் வந்து ஸ்மால் ராடு வந்து நான் கழட்டிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் லீன் பண்ணாவே அது கீழே தட்டுது. அந்த ராடு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 50 டிகிரிக்கு மேலே நம்ம லீன் பண்ணுறதுக்கு வந்து அதை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா அது ரோட்டில் வந்து தேய்ச்சிட்டே வரும். ஸோ நான் இந்த போயிட்டு இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 மேலே இருக்குது. இதில் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இதில் நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து கார்னரிங் பண்ணும்போது உங்களோட டயரோட எட்ஜ் வந்து ஈவனாக எல்லா இடத்தையும் வந்து பார்த்தோன்னா தேயுது ஆக்சுவலாக. ஏன்னா சென்டர் மட்டும் ஒரு சிலர் வந்து தேஞ்சிருக்கும், பார்த்தோன்னா அவங்க கார்னரிங்கே மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியான டிரைவிங் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ஒரு அனுபவம் இல்லாத ஒரு டிரைவிங் தான். மேபி இந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து மோர் ஆஃப் அன் ஹவர் மறுபடியும் நீங்கள் மீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய கான்ஃபிடென்ட் வரும். கார்னரிங்கில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ரைடில் வந்து R15 வந்து இந்த 140 சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நான் சொன்ன மாதிரி அந்த 20 டிகிரி தாண்டி 30 to 50 இந்த டிகிரிக்குள்ளே நீங்கள் வந்து லீன் ஆங்கிள் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா சட்டனாக ஆகும், ரொம்ப சட்டனாக ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஹேண்ட்லிங் உங்களோட சிட்டிங் பொசிஷனை லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த கார்னரிங் வந்து நீங்கள் எடுக்க முடியும். மேபி இதில் சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணாலுமே கூட நம்ம இந்த அழகான வண்டியை இழக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் வந்து மைண்டில் வச்சுட்டு வந்து எடுக்கிறது. ரீசெண்டாக யமஹா வந்து ட்ராக் டே வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க சென்னையில். யமஹா ஓனர்ஸ்லாம் வந்து கலந்துக்கலாம். அவங்க ஜாக்கெட்ஸு, ஹெல்மெட்டு, பூட்டு, க்ளவு, ஆல்மோஸ்ட் ட்ராக்கு தேவையான எல்லா விஷயமும் ட்ராக்குமே கூட வந்து நமக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பர்சனலாக நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க பாருங்க. ஏன்னா ட்ராக் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீடமான ஏரியா. ஆப்போசிட்டில் யாரும் வருவாங்கன்ற ஒரு பயமே தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு கார்னரில் வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வண்டியை வந்து ஆக்சிலேஷன் கொடுக்கணும். ஏன்னா ஆப்போசிட்டில் யாரோ வருவாங்க, நம்ம பைக்கிங் கொடுக்கணும், ஆன் ஸ்டேஜ் கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள்
ஃபாஸ்டஸ்ட் கார்னர் வந்து மொத்த ஒரு ஒரு கேமுக்கே வந்து அதான் கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். மோட்டோ ஜிபி கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் யார் வேணாலும் ஓட்டிடலாம். ஆனால் கார்னரிங் ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இதுதான் இந்த ஏரியாவிலே மோசமான வண்டி பாருங்கள். கிட்டத்தட்ட நானே கல்லோட இடிக்கிறதுக்கு கிட்ட போயிட்டேன். ஸோ இருக்கிறதுலே மோசமானது அது ஒன்று தான். ரொம்ப மோசம். என்ன சொல்கிறது, கர்வ் பாயிண்ட்னால் அந்தளவுக்கு ரொம்ப கர்வ் பாயிண்ட். அது சின்ன லைன் தான் அது. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். மணிக்கு மேலே பார்க்கறதுக்கே தீலாக இருக்குது. ரொம்ப ஹைட் வேறு. இங்கெல்லாம் பிரேக்கிங் இல்லைன்னா கதையே முடிஞ்சுது. வா, எல்லா ஃப்ளவர்ஸ் வெல்கம் மட்டும்தான். ஓ, கிராவல். இந்த மாதிரி கிராவல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக போங்க. பிரேக்கிங்லாம் பார்த்தோம் இழுத்து விட்றோம், சரக்குன்னு இழுத்து விட்றோம். முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி ஜாக்கெட் போட்டுங்க. எவ்வளோ தான் நம்ம ஒரு அட்ரினலின் ரஷ் வேகமாக போயிட்டுருக்கோம், எல்லாமே நம்ம கையில் இருக்கிறதில்ல. சப்போஸ் நம்ம பேட் லக் ஏதோ ஒரு ஸ்கிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்கெட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். மேபி உங்கள் ஸ்கின் வந்து பீல் ஆகாமல் அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து முக்கால்வாசி டேர்ன்ஸ்லாம் முடிச்சிட்டேன். அது பாருங்கள், இந்த டேர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெர்டிகலாக இருக்குது. இதில் கியர் சேஞ்ச் நான் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணேன். 3க்கு தேர்டுக்கு கீழே நான் வரல. தேர்டுக்கு மேலேயே தான் நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வா, சூப்பர் கார்னர் இதெல்லாம். எனக்கு இவ்வளோ தூரம் நான் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் யாரும் வந்து எனக்கு இன்டரப்ட் பண்ணல என்னோடய ரைடில். நான் வந்து எம்டியாக தான் இருக்கிற ரோடு. இதுவே எனக்கு இன்றைக்கி லக்கி டேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ரிலாக்ஸாக போய்க்கலாம். அப்பப்போ ஒரு பைக் வருது, அவ்வளோதான். ஏதோ ஒரு பஸ்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்பப்போ வருது, அவ்வளோதான். ஓ, அதெல்லாம் செம்ம வெட்டிக்கலுங்க. அதெல்லாம் கேர் வந்து 2 கொண்டு வரல, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பயும் நான் தேர்டில் ஏற்றிட்டேங்க. ஓகே, பஸ் வந்துப்பா. கைஸ், டெய்லி R&5 வந்து பார்த்தீங்கன்னா கார்னரிங்க்குன்னே வந்து செதுக்கிருக்காங்க. நார்மல் பைக்கெலாம் நீங்கள் கார்னரிங் பண்ணவே முடியாது. ஏன்னா அதோட டயரும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரிங்காக அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. அதோட டிசைனு, அதோட ஃபுட்பேக்கு எல்லாமே ரொம்ப லோவாக இருக்கும், தரையில் அடிக்கும். ஸோ R15 அப்படியானா இல்லை. நான் இது வரைக்கும் எத்தனை கர்வ்ஸை வந்து தாண்டி வந்துட்டேன். இது நாள் வரைக்கும் தரையில் டச் பண்ணவே இல்லை. சவுண்ட் கூட நான் கேட்கல. ஸோ எல்லாத்தையும் அனிமல்ஸாக தான் இருக்குது. மேபி மங்கி தான் இங்கே ஆக்குப்பைடு. மற்ற எந்த அனிமல்ஸும் இருக்காங்க. செம்ம கார்னரிங் பண்ணுறதே ஒரு தனி ஃபீல் தான். ஸோ இதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட். ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஹார்ன் யூஸ் பண்ணுங்கள். பேட்ரி போனாலும் பரவாயில்ல, மாற்றிடலாம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயத்த நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் டேர்ன்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோடு வந்து பார்த்தோன்னா 90% வந்து நல்லா இருக்குங்க. இல்லை, 90% சூப்பராக இருக்குது. அப்பப்போ இங்கே பேட்ச் போட்டிருக்காங்க, இந்த ரோட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி ரொம்ப கிராவலு, ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஸ்டோன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நீட்டாக இருக்குது. இங்கேருந்து எங்கேயாவது சின்ன சின்ன பேச்சஸ். ஸோ அதை தாண்டி 99% வந்து பார்த்தோன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ராக் தான். ஃபுல்லாக சிமெண்ட் தான் கொட்டி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. காணி சான்ஸே இல்லை. இதுக்காகவே இன்னும் 2 வாட்டி மேலே இங்கே ஏறி இறங்கலாம் போல. இந்த ட்ராக்கு இங்கே நான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ட்ராக் மாதிரி போய் ஒரு இடத்துல ஓட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மினிமமாக 5000 பே பண்ணி ஆகணும். அந்த 5000 பெட்ரோல் போட்டோம் இந்த ட்ராக்கை நம்ம வச்சு ஓட்டலாம். அதெல்லாம் செம்ம நேரவாக இருக்குங்க.
செம்ம வெட்டிகள் கிளியர் ரெடியூஸ் பண்ண முடியாது. தேர்ட்லேயே வந்து போகுதுங்க. எமாவோட பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் வரைக்கும் அதோட பவர் வந்து எந்த விதத்துலேயும் வந்து குறையல. ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோ பண்ண கர்வ் பொறுத்த வரைக்கும் தேர்ட் கியர் வரைக்கும் அது வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. என்ஜின் வந்து அந்தளவுக்கு வந்து ரிவ் ஆகல. நார்மல் ரிவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடுது. மேபி ஹில்ஸ்லலாம் 2 பேர் 3 பேர் போகலாம். ஆனால் சோலோவாக வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி வராது. நம்ம வந்து கார்னரிங் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் வந்து சேர்ந்து சாயிடுவாங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம். மேபி சோலோவாக நம்ம ரைட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பற்று. செம்ம கார்னரிங். இதுபோல் நம்ம ஒரு கொஞ்சம் நாள் நம்ம பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வரும். மேலே வர தான் தெரியுது. கீழே ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் மாதிரி இருந்துச்சு. ரோட் பர்ஃபெக்டாக மேக்ஸிமம் எனக்கு வந்து கிளியராக தான் இருக்கும் இந்த ஒரு கார்னரிங். வண்டி வந்து 100% ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஆக்ஸலரேஷனும் பிரேக்கும் 100% ரெஸ்பான்ஸ் பண்ணுது. வண்டி துளி கூட ஸ்ட்ரெஸ் ஆகல. ஆக்ஸலரேஷன் வந்து அப்படியே ரீச் ஆகுது. செம்மையாக இருக்குங்க கார்னரிங் பண்ணுறது. என்னை விட்டால் 4 மணிக்கு நான் வந்து கார்னரிங் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் பெட்ரோல் கேட்டால் தான் இல்லை. ஓகே இது ஒரு கார்னரிங் பா செம்மையாக இருக்கு. ஸோ காய்ஸ், நீங்கள் வந்து புது வண்டி எடுக்கிறீங்க, R15 இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஹில்ஸில் வந்து ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், கார்னரிங் முதல்ல டெஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த எபிலிட்டி நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் ஒரு ரைடருக்கான 100% குவாலிட்டியில் வரும். ஸோ டயர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையுமே எனக்கு ஸ்லிப் ஆகலை, ரோலிங்கும் ஆகலை. நான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்து எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து ரோலிங் ஆகலை. ஆக்ஸலரேஷன் வந்து நார்மலாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சேஃப் ரைடுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர் தாங்க. நான் ஃபுல்லாக ரைட் எடுத்து தான் லெஃப்ட்டு கட் பண்ணி போயிட்டுருக்கேன். மேபி இந்த இடத்துல ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக பிளைண்டாக தான் இருக்குது இந்த கார்னரில். அந்த பக்கம் யார் வராங்கன்றதே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இந்தமாதிரி ஒயிட் ஓப்பனாக இருந்தால் கூட ஓகே காய்ஸ், எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் வந்து பார்ட் 2 போடுறேன். என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம்